கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். ஈசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இந்த பாடலை நாம் பாடுவோம். ஈசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் எம்மேசு குணமாக்குவா. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் எம்மேசு குணமாக்குவா. விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வனை கட்டுகள் என்றே நம் இயேசு உடை தெரிவா. மந்திர சூனியம் செய்வனை கட்டுகள் என்றே நம் இயேசு உடை தெரிவா. ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. சாத்தானின் சதிகளாம் சாபத்தின் வாழ்க்கையாம் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. சாத்தானின் சதிகளாம் சாபத்தின் வாழ்க்கையாம் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து
ஒழிந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற, துதிக்கப்படத்தக்கவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிற, ஜீவனுள்ள நல்ல தகப்பனே மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரி அம்தரால பேக்கரபா. ஆண்டவரே கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்தப்பா, இந்த மே மாதத்துல நீர் கொண்டு வந்து நிறுத்தி நம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிற ராஜா, நீ நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவர. ஏசப்பா இந்த புதிய மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால வாழ்த்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரி அன்ஷாலோ ரபேக்கரபா. ஆண்டவரே இந்த மாதம் எப்படியா இருக்குமோ என்று சொல்லி அநேகர் கலக்கத்தோடு வந்திருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. கடந்த மாதத்துல நிறைவேறாத காரியங்கள் ஆண்டவரே, இந்த காரியங்கள்லாம் இன்னும் நிறைவேறலையேன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா தகப்பனை மன பாரத்தோடு சஞ்சலத்தோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவரே என்னென்ன பாரத்தோடு சஞ்சலத்தோடு வந்திருந்தாலும் ஆவியானவர் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமையை அனுப்புங்க ஏசப்பா. ரிபாகா ஷத்ருபிஹாத நாய்கரபா உரமாக்கரபா தீரபாக்கரபா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொன்னீங்களேப்பா. இந்த வேளையில் உம்முடைய வல்ல ஆவியானவர் இப்பொழுது எங்கள் மத்தியில இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் பெற்றவர்கள் கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷையில பேசலாமா? ஓராபா லிபா ரபா ஷபா ரபா லிபா ரபௌரியா கரபா ஓராபா கரபலபரபா தீரபா கரபா. ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அனாயிட்டிங் நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஃபில் மை லார்ட். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் அளவான அபிஷேகம் ஆண்டவரே. மங்கி எரிகிற திரியை தூண்டி விடுகிற தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஜெபிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே மங்கி எரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க ஜெப வாழ்க்கையை தூண்டி விடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர். நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்க. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்திருக்கிறவங்க அனைவருக்கும், யூடியூப்ல பார்க்குற அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் ஒரு புதிய மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 4 மாதங்களும் தேவன் நம்மளை கண்ணின் மணி போல காத்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார். இந்த மே மாதத்திலையும் ஆண்டவர் எத்தனையோ தேவைகள் மத்தியில நாம் வந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஹெட்டிங் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வாசிப்போம். எரேமியா 32:17. உம்மாலி செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன். அவர் அல்பா ஒமேகா ஆதி அந்தமாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு நம் மத்தியில அவர் கடந்து வந்திருக்கிறார்.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதம் அநேக காரியங்களுக்காய் நாம் காத்திருக்கலாம். ஒருவேளை எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம். இன்னைக்கு அதாவது இந்த மந்த்ல அதாவது 10th +1 +2 எல்லாருக்குமே என்ன வருது, ரிசல்ட் இருக்கு. அப்போ இன்னைக்கு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம், குழந்தைக்காக காத்திருக்கலாம், ஒருவேளை வேலைக்காக காத்திருக்கலாம், வியாபாரத்துக்காக பிசினஸ்க்காக காத்திருக்கலாம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அநேக காரியங்களுக்கு இந்த மாதம் நீங்க காத்திருக்கலாம். இன்னும் கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நிறைய பேருக்கு என்ன வேணும், பணம் தேவை. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம ஃபீஸ் கட்டுவோம், இத மாதிரி அநேக காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம், நாம் அதாவது காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவைகள் எதுவா இருந்தாலும் அதை சந்திக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. காற்று மழையும் இல்லைனாலும் வாய்க்காலை வெட்டுன்னு சொன்னாரு. அந்த வெட்டின வாய்க்காலை தேவன் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை தான் நாம் பார்க்க போறோம். அந்த எரேமியா சொல்லும் பொழுது 32:17 உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவருடைய கரம் எதுலெல்லாம் குறுகல, அதாவது அற்புதம் செய்யறதுக்கு அவர் கரம் என்ன பண்ணல, குறுகலன்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுலெல்லாம் குறுகல வாசிப்போம். ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவருடைய கை எதுல குறுகலன்னா ரட்சிப்பு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ரட்சிப்பு என்று சொன்னால் பலவித ரட்சிப்பு இருக்கு. ரட்சிப்புனா மீட்பு என்று அர்த்தம். எதிலெல்லாம் இருந்து மீட்கப்பட முடியும், எதிலெல்லாம் இருந்து ரட்சிக்கப்பட முடியும்? முதலாவது பாவத்தில் இருந்து ரட்சிப்பு. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு பாவத்திலிருந்து தேவன் நம்மளை என்ன பண்றாரு, ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் பாவத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா லூக்கா 15:11 முதல் 32 வரைக்கும் வீட்டில் வாசித்து கொள்ளுங்கள். இதுல பாத்தீங்கன்னா கெட்ட குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஓமையாய் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு தகப்பன் இருந்தாங்க, 2 பிள்ளைகள். அதுல இளைய குமாரன் தகப்பனுக்கு பிரியமில்லாமல் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு என்ன பண்றான், நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கடந்து போறதை பார்க்கிறோம். இன்னைக்கும் அதாவது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நிறைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, தாய் தகப்பனை அதாவது கஷ்டப்படுத்தி சொத்தை வித்து கொடுங்க, நான் என்ன பண்ண போறேன், நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படிலாம் சொல்லி தாய் தகப்பனை கஷ்டப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் கெட்ட குமாரனும் என்ன பண்ணான், அவங்க அப்பாவை எவ்வளவு சொன்னாலும் கேட்கல, அவன் என்ன பண்றான், அந்த சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அவன் கடந்து போறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மிடத்துல பணம் இருக்கும்போது அதை தின்னுவதற்கு சாப்பிடுவதற்கு கழுகு கூட்டங்கள் வரும். அல்லேலூயா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஊரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னுவாங்க. ஆனா ஊரெல்லாம் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் வரும்? நீங்க சும்மா பேசினா ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியுமா? இல்லை. நீங்க அவங்களுக்காக கிரயம் செலுத்தணும், அவங்களுக்காக செலவு பண்ணணும், அப்பதான் உங்களோட ஃப்ரெண்ட் ஆவாங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், நல்லா வெயிட் பார்ட்டியா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தாதான் என்ன பண்ணுவாங்க, சுத்தி சுத்தி உங்களை வருவாங்க. ஹல்லேலூயா. இப்ப கெட்ட குமாரன் கை நிறைய பணம் எடுத்துட்டு போறான், அவனை சுத்தி ஒரு கூட்டம் காக்கா போல இருக்கு. ஹல்லேலூயா. காக்கா கூட்டம் பார்த்துருக்கீங்களா? காக்கா பார்த்தீங்கன்னா அது ஒரு உணவை சாப்பிடும்போது அது சும்மா சாப்பிடாது, காக்கான்னு கத்துன உடனே என்ன பண்ணும், அது கூட்டெல்லாம் சேர்ந்து கும்பலாக ஆயிரும். கடைசியில் இதுக்கு சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அத மாதிரி தான் இன்னைக்கு இந்த உலகம் இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் தான் விழிப்பா இருக்க வேண்டும். இப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு போறான்,
ஆனா இவன் கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்றாங்க, இவனை நல்லா புகழ்றாங்க, நல்லா இவனை என்ன பண்றாங்க, ப்ளீஸ் பண்ணி இவன் கூடவே இருந்து எல்லாம் செலவான பிறகு ஒவ்வொருத்தரா என்ன பண்ணிட்டாங்க, இவன் கை எம்டி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரா மூச்சு காட்டாம போயிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ரியல் லைஃப்ல இன்னைக்கு அதுதான் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க வேணா பாருங்க, நம்ம நல்லா அதாவது வசதியா இருக்கிற நேரம் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க. ஆனா உங்க கை என்னைக்கு எம்டி ஆகி எம்டியா நிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க போன் போட்டா கூட என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், அப்புறம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஏன்? நீங்க அந்த போன்ல எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னால அவங்க போன் காலை கட் பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. மற்றவர்களை எப்படி இருக்கிறாங்க, உங்க ஃப்ரெண்டுங்க எப்படி இருக்கிறாங்க, அது ஆணானாலும் சரி பெண்களானாலும் சரி, எப்படி இருக்கிறாங்கன்றத அந்த பணத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் போயிட்டாங்க, சாப்பிட வழி இல்லை, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு அழுக்கு நாற்றம் எடுத்த உடம்போடு அவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். சாப்பாட்டுக்காக என்ன பண்றான், ஏறி ஏறி இறங்குறான், ஒரு இடத்துலயும் வேலை இல்லை. ஆனா கடைசியில ஒரு பன்னி மேய்க்கிற ஆள்கிட்ட போய் என்ன பண்றான், கேட்குறான், வேலை செய்யட்டுமான்னு. அவர் சொல்றார், நான் ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பேன், அவ்வளோதான், நீ என்ன பண்ணணும், பண்ணியெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அந்த வேலையில ஜாயின் பண்றாரு. ஆனா அவன் கொஞ்சமா சாப்பாடு கொடுக்கறான், பசி தாங்கல, அந்த பன்னிக்கு வைக்கிற தவுட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே அவன் ஓனர் என்ன பண்ணிட்டான், அடிச்சு துரத்திட்டான். இன்னைக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா, நம்மளுக்கு இன்னைக்கு வீடு நிறைய சாப்பாடு இருக்கு, பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, மா இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிடிக்காததை ஏன் செஞ்சீங்க, நான் சாப்பிட மாட்டேன், பிள்ளைங்க சொல்றாங்களா? ஆனா இவன் நல்ல ஒரு வசதியான குடும்பத்துல இருந்து இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம என்ன பண்றான், அந்த பன்றிக்கு வைக்கிற தவுடு பாருங்க, அந்த தட்டு கூட கழுவி இருக்க மாட்டாங்க, அந்த தவுடு எவ்வளவு நாத்தம் அடிச்சிருக்கோம்ல, அதை சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு என்ன இருக்கு, பசியின் கொடுமை. அல்லேலூயா. பாருங்க, அதை சாப்பிட போன உடனே இவன் அடிச்சு துரத்திட்டான். இப்பதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று வேதம் சொல்கிறது. அதே அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் புத்தி தெளிந்த போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நமக்கு நல்லா, அதாவது பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல தாய் தகப்பன் இருந்து நல்லா அவங்களுக்கு தேவைக்கு மீறி எல்லாத்தையும் நீங்க சந்தித்து கொண்டு வரும்போது பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவுடைய அருமை தெரியாது. ஆனா ஒரு நாள் அவங்க புத்தி எப்போ தெரியும்னா, அவங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது, அந்த தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கும்போது தான் அந்த அருமை தெரியும். ஹல்லேலூயா. இப்பதான் அவங்க அப்பாவுடைய அருமை தெரியுது. அவன் சொல்றான், எங்க அப்பா வீட்டுல எவ்வளோ ஆட்கள் இருந்தாங்க, அவங்க எவ்வளோ, அதாவது கூலி ஆட்கள், அதாவது மாத சம்பளத்துக்கு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருந்தது, எனக்கு சாப்பாடு இல்லையே. அந்த மைண்டு வந்த உடனே அவன் சொல்றான், நான் எங்க அப்பாவுக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு சொல்லி இருக்கிற இடத்தை விட்டு எழும்புறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா முதலாவது பாவத்திலிருந்து எழும்பணும். எந்த இடத்துல பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த இடத்த விட்டு முதல் கிளம்பணும். அல்லேலூயா. இவன் அங்கிருந்து கிளம்புறான். அவ்வளோ நாள் சுத்திக்கிட்டு இருந்தான், இப்ப கையில ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவன் என்ன பண்றான், அப்பா வீட்டுக்கு போறான். அல்லேலூயா. நம்ம கூட ஒரு காலத்துல இந்த உலகத்துக்கு பின்னால சுத்திக்கிட்டு இருந்தோம்ல, நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருந்தோம், உலகப்புறமா வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா உலகப்புறமா வாழ்ந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் உபத்திரத்தை கொடுத்து அவருடைய பாதத்தில் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் இவன் அப்பா கிட்ட போறான். அப்பா கிட்ட போகும்போது அவன் தூரத்துல வரும்போதே அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இதுதான் என் பையன், ஒரு கொலைஞ்சி வரான், கிழிஞ்ச ட்ரெஸ், பரட்ட தலை, குளிச்சு எத்தனை மாசாச்சோ. ஆனா அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல வருகிற அந்த மகனை கண்டு ஓடி போய் அவனை அணைத்து முத்தமிட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு நாள் நம் பாவத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது, இந்த இயேசுவே எனக்கு வேண்டாம், வேதம் வேண்டாம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பைபிள் படிக்க வேண்டாம், இந்த மே மாசம் ஹாலிடேன்ட்டேன். எத்தனை பேர் உண்மையா எப்பவும் போல 6 மணிக்கு ஜோம் பண்ணீங்கன்னு கேட்டா உண்மையிலே யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா.
எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு இயேசு வேண்டாம், இந்த உலகம் தான் எங்களுக்கு வேணும்னு ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் செக் வைப்பார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு செக் இருக்கும், ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு, கட்டாயம் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு தான் ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்துட்டாரு, அந்நிய பாஷையெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு என்ன, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமே, நேரா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல வாலிப பிள்ளைகளே, கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னு சொன்னா, நீங்க பாவத்துக்குள்ள போகக்கூடாது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் வளையத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுதான் அபிஷேகம். இது ரட்சிப்பு அல்ல. நீங்க அபிஷேகம் கிடைச்சோன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காதீங்க. இந்த அபிஷேகத்தை முடிவு பரியந்தம் காத்து கொள்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி உலகப்புறமான சினிமாவோ இல்லாவிட்டால் வேண்டாத காரியங்களோ யூடியூப்ல பார்க்குற பல காரியங்களோ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் விட்டுட்டே இருப்பார். போயிட்டே இரு. ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுவார், உன்னை அப்படியே நிறுத்தி வைப்பார். ஹல்லேலூயா. அதை மறந்துடாதீங்க. ஆண்டவர்கிட்ட உங்க அப்பா அம்மா பார்க்குறாங்களோ இல்லையோ, அவங்கள அதாவது வழி நடத்துகிற ஊழியக்காரங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த உள்ளம் இருந்தால் நாம் ஒருத்தரும் பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இருக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் கரம் என்ன பண்ணல, குறுகல. இப்ப அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். அப்பா வீட்டின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் வந்த உடனே அவனுக்கு அவங்க அப்பா சொல்றார், ஐயோ என் பையன் இவ்வளோ அழுக்கா இருக்கான், அவனுக்கு என்ன பண்ணுங்க, புது ட்ரெஸ்ஸை கொடுங்க. அப்போ ஒரு புது ட்ரெஸ்ஸை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னால் அவன் என்ன பண்ணியிருப்பான், கட்டாயம் அவன் குளிச்சிருப்பான் இல்ல. அந்த குளிக்கிறது தான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாவத்திலேயோ எல்லாத்திலேயும் சாபத்திலேயும் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிற நம்ம முதலாவது என்ன பண்ணணும், மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலையோ அவங்க என்ன பண்ணணும், கட்டாயம் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. தெளிப்பு ஞானஸ்நானம் என்பது செல்லாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே மூழ்கி ஞானஸ்நானம் தான் எடுத்தார் யோவான் ஸ்நானகன் இடத்தில். ஹல்லேலூயா. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானமே ஞானஸ்நானம். அப்போ பாவத்தை எல்லாம் விட்டுட்டு எடுக்கணும் ஞானஸ்தானம். நீ நல்லா சினிமா பார்த்துக்கிட்டு உலகப்பரமா இருந்துக்கிட்டு நல்லா குடிச்சிட்டு இல்லை வேண்டாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தா முதல்ல நனையாத பாவியா உலகத்துல திரிஞ்சிட்டு இருந்தோம், இப்ப நனைஞ்ச பாவியா சுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஞானஸ்நானம் என்பது சடங்காச்சாரமானது இல்லை. கிறிஸ்துவ மதத்துல சடங்காச்சாரமான காரியம் அல்ல. ஞானஸ்நானம் என்பது தேவனோடு கூட நாம் உடன்படிக்கை பண்ணுகிறது. ஹல்லேலூயா. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது தான் ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். அப்போ ஒரு தடவை நம்ம பாவத்துக்கு என்ன பண்ணுறோம், அடக்கம் பண்ணப்பட்டு நம்ம ஒரு புது மனுஷியாய் இந்த உலகத்துல வருகிறோம். அதுதான் ஞானஸ்நானம். வந்த உடனே அவனுக்கு என்ன இருக்கு, நல்ல ஒரு அவங்க குளிக்கிறாங்க. அடுத்தது அவனுக்கு புது ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. உலக தகப்பன் விலையுயர்ந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாலும் நம் பரம தகப்பன் உங்களுக்கு எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கிறார். என்ன ட்ரெஸ் தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா. அது நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமையின் வஸ்திரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது அவனுக்கு கரங்களுக்கு மோதிரத்தை கொடுக்கிறார். இந்த மோதிரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆவி என்னும் அச்சாரம் என்னும் முத்திரை மோதிரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை மோதிரத்தை நாம் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் என்பது யாருக்கோ கொடுக்கப்பட்டது அல்ல. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப எல்லாருக்கும் தேவன், புறஜாதிகள் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு அபிஷேகம் வேணும்னா கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஸோ அதனால இன்னைக்கு யாரெல்லாம் அபிஷேகம் பெறலையோ ஆண்டவர் சமூகத்தில் அழுது போராடி ஜெபி
செய்றீங்க? எதுக்கு அழுறீங்களே? ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அடுத்தது பாதரட்சையை கொடுக்கிறார். என்ன பாதரட்சை? அதாவது அவன் வெறுங்காலோட வந்திருப்பான். சிலர் பாருங்க, நல்லா வசதியானவங்க வீட்லயும் என்ன பண்ணுவாங்க, ஸ்லிப்பர் போடுவாங்க, வெளியும் சிலர் கால் வலிக்கு போடுவாங்க, சிலர் சும்மாவே போடுவாங்க. ஆனா இந்த இடத்துல அவனுக்கு பாதரட்சை கொடுக்கப்படுகிறது. இந்த பாதரட்சை எதை குறிக்கிறதுனா, எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். அப்ப இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க. ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொன்னா இப்படி மைக்க பிடிச்சி பேசுறது மட்டும் அல்ல. நாம் இருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, நாம் பழகுற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய அன்பை பறைசாற்ற வேண்டும். ஆண்டவருடைய அன்பை நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? பாதரட்சையை கொடுத்திருக்கிறார். அடுத்தது கொழுத்த கன்றை அடியுங்கள். அதாவது அந்த காலத்துல எல்லாம் என்ன, ஆபிரகாம் விருந்துனா என்னது? கன்று, மாடுதான் என்னது? விருந்து வைப்பாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல. அப்போ கொழுத்த கன்றை அவனுக்காக அடியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த கொழுத்த கன்றை எதை குறிக்கும் என்று சொன்னால், வேத வசனமாகி இந்த மன்னாவை குறிக்கும். ஹல்லேலூயா. இந்த மன்னாவை யாரெல்லாம் உட்கொள்கிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பாங்க? புஷ்டியா இருப்பார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, தானியேல் பார்த்தீங்கன்னா 10 நாள் வெறும் மரக்கறியை சாப்பிட்டான். ஆனா மரக்கறியை சாப்பிட்ட அவங்க முகம் அதாவது களை உள்ளதாயும் புஷ்டி உள்ளதாயும் இருந்தது. ஆனா ராஜ போஜனத்தை சாப்பிட்டவர்களுடைய முகம் அத மாதிரி இல்லை. அப்ப ராஜாவுடைய போஜனம்ன்றது அது என்ன இருக்கும்? நல்ல ரிச்சா இருக்கும், நல்ல ஃபுட்டா இருக்கும். ஆனா இவங்க வெறும் பருப்பு மரக்கறியை சாப்பிட்றாங்க. ஏன் இவங்களுடைய முகம் களையும் புஷ்டி உள்ளதுமா இருந்தது என்று சொன்னால், அவங்க தேவ சமூகத்துல காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. எந்த மனிதன், எந்த மனுஷி தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ உங்க முகத்தை ஆண்டவர் களை உள்ளதாய் புஷ்டி உள்ளதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க, நான் ரொம்ப அழகாவே இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, நான் கருப்பா இருக்கேன், வெள்ளையா இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்றீங்க. ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் உங்க முகத்தை களை உள்ளதாய் மாற்றுவார், புஷ்டி உள்ளதாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் முதலாவது அதாவது ரட்சிக்க கூடாதபடி கரம் குறுகி போகவில்லை. முதல் ரட்சிப்பு பாவத்திலிருந்து, இரண்டாவது வியாதியிலிருந்து தேவன் ரட்சிக்கிறார். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில வியாதிகள் வரும், சில போராட்டங்கள் வரும். கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படியே நமக்கு வியாதியே வராது, பலவீனமே வராது அப்படின்னு சொல்லவே முடியாது. வியாதிகள் வரதான் செய்யும். ஆண்டவர் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு சிக்ஷையை கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அதனால ஐயோ எனக்கு மட்டும்தானே இந்த வியாதி வருது, எனக்கு மட்டும்தானே இந்த பலவீனம் இருக்குது, பாரு எல்லாம் இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, உலகப்புறமா இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் தானே பலவீனப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க ஆண்டவருக்கு உங்க மேல அதிகமாய் ஆசை. ஹல்லேலூயா. அதனாலதான் நமக்கு சில சிக்ஷைகளை கொடுக்கிறார், பலவீனங்களை கொடுக்கிறார். ஏன்னு சொன்னா, நம்ம ஹெல்த்தா நல்லா இருந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சில நேரம் பெருமைகள் வந்துடும், மேட்டிமைகள் வந்துடும். ஆனா அந்த பலவீனம் இருக்கும்போது ஐயோ ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்கு அந்த பலவீனம் ஒரு கருவியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 20:1 அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன சொல்லுவோம்? இவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா? பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. பிழைக்க மாட்டாத சிச்சுவேஷன்ல இருந்தாலும் என்ன பண்ணணும்? பொழைச்சிருவீங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணா வெல்கம் பண்ணுவாங்க. ஆனா ஜெபம் பண்ண கூப்பிட்ட இடத்துல அவ்வளோதான், இவர் போயிடுவாரு, மண்டையை போட்டுருவாரு அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம சொல்லிட்டு வந்தா, பாரு அபசகுணம் மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் ஏசையா என்ன சொல்றாரு?
உங்க வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சிருங்க, நீங்க பொழைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா எசேக்கியாக்கு ஒரே கவலை. உடனே ஏசாயா கிட்ட போய் அவர் விழல, அவர் சுவர்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி என்ன பண்றாரு? கதறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு. ஆண்டவரே, அந்த வசனம் வாசிக்கலாமா? ரெண்டாவது வசனம் வாசி. பாருங்க, உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தருளும், நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் சொல்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நேரா சோர்புறமாய் திரும்பி என்ன பண்றான்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். நான் உம்முடைய பார்வைக்கு நல்லது தானே செய்தேன். நல்லது செய்தானா இல்லையா? எசேக்கியா ராஜாவா வரும்போது அவன் மேடைகளை எல்லாம் அகற்றினான், விக்கிர தோப்புகளை எல்லாம் உடைத்து போட்டான், அந்த மாதிரி நல்ல காரியங்களை எல்லாம் செஞ்சான். அவனை மாதிரி அவனுக்கு முன்னும் பின்னும் ஒரு ராஜா இல்லைன்னு ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த எசேக்கியா ராஜா வாழ்க்கையில ஏன் வியாதி? அல்லேலூயா. இப்ப வியாதி வந்த உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். ஆனா அந்த ஏசையா பாதி அந்த முற்றம் பாதி ஹாலுக்குள்ள போறதுக்குள்ள ஆண்டவர் சொல்றார், போய் சொல்லு, அவன் சாக மாட்டான். அவனுக்கு என்ன பண்றான்? அவன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ 15 வருடம் நான் கூட்டி கொடுக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு சாக போறேன்னு சொன்ன அந்த நபருக்கு அவன் ஜபத்தால பாருங்க 15 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறார். அப்போ தேவன் அற்புதம் செய்ய அவர் கரம் குறுகவே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு ஒரே சந்தோஷம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அவனுக்கு 15 வருடம் கூட்டி கொடுத்ததும் இல்லாம அவனுக்கு அந்த வந்த நோய் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த அத்திப்பழ அடைய கொண்டு வந்து என்ன பண்றாங்க? அந்த பிளவையின் மேல் பற்று போட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது வந்து தொலை போட்டுக்கிட்டே போகும். அதுக்கு மெடிசன் கிடையாது. ஆனால் அந்த நாட்களில் அத்திப்பழ அடையை எடுத்துட்டு வந்து அதில் 10 போட்டு கட்டுறாங்க. அவன் சுகம் பெறுகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதனால மருந்து பார்க்கறது தப்பு இல்லை, ஆனால் மருத்துவர்களே சார்ந்து வாழ்வது தவறு. ஹல்லேலூயா. அதனால சிலர் சுகர்லாம் இருக்கு, பிபி இருக்கு, ஆனால் நான் மாத்திரையே எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அதனால மாத்திரை எடுத்துக்கலாம், ஆனால் அந்த மாத்திரை மேலே நம்பிக்கை வைக்காம பரிகாரி தேவன், அந்த பரிகாரியை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, அவனுடைய ஜெபம் 15 வருடம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்ததாம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்ய அவர் கரம் குறுகவே இல்லை. ஆனா அற்புதம் செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. 2000 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2000 பிளட் டெஸ்ட் பண்ணும்போது முடக்குவாதம்ன்ற ஒரு வியாதி இருந்தது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு டேப்லெட்டும் போட்டேன், சைனோகேர்னு சொல்லி ஒரு டேப்லெட்டு. பாருங்க, அது அப்போ 10 ரூபா அந்த ஒரு டேப்லெட்டு. ஆனால் அந்த டேப்லெட்டை போட்டாலும் வலி இருக்க தான் செய்யும். முடக்குவாதத்துக்கு எந்த நிவாரணியும் கிடையாது, பெயின் கில்லர் தான். அப்போ நான் அதை போட்டுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நாளில் அதை தூக்கி வேணான்னு அதை தூக்கி வச்சுட்டு, ஏசப்பா நீங்கள் எனக்கு பரிகாரி, எனக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த 2000 விட்டது தான் இன்னைக்கு 25 வருஷமோ எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் ஆண்டவர் என்னை நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் சுகம் கொடுக்க வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் சொன்ன பாவத்திலிருந்து விடுதலை, 2வது வியாதியிலிருந்து விடுதலை, 3வது சாபத்திலிருந்து ரட்சிப்பு. ரட்சிக்க கூடாதபடி கரம் குறுகல, பாவத்திலிருந்து ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் குறுகல, வியாதியிலிருந்து ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் குறுகல. ஏசாயாக்கு அற்புதத்தை செய்தார், எனக்கு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க அநேகருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கலாம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, 3வது சாபத்திலிருந்து ரட்சிப்பு. சாபம் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல சில சாபங்கள் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால சில குடும்பங்கள்ல வியாதிகள் போகவே போகாது, தொடர்ச்சியா வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா தொடர்ச்சியா சில சாவுகள் விழுந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு சாபத்துக்குரிய காரியங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் கட்டளையை மீறுறாங்க. வாசிப்போமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, எரிகோ கோட்டையை தகர்த்த பிறகு அங்க இருக்கிற சாபத்தீடானது ஒன்னையும் எடுக்கக்கூடாது கட்டளை கொடுக்கிறார். ஆனா அதுல ஒருத்தன் என்ன பண்றான், அதை எடுத்துட்டு வந்து அவன் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டான். இப்போ அடுத்த ஆயி பட்டணத்துல போகும்போது அவங்களால ஜெயிக்க முடியல. யோசுவா கூட இருந்தவங்க எல்லாரும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்ன பண்றாங்க, அவங்க அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், ஏன்பா நீ முகம் குப்புற விழுந்து அழுற? இந்த ஜனங்கள் தான் பாவம் செய்திருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செஞ்சிருக்கிறாங்க. எடுக்காததுன்னு சொன்ன சாபத்தீடானதை எடுத்து வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த சாபத்தீடானதை எடுக்காட்டா நான் உங்களோட இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இது அநேக முறை நாம் கேட்கிறோம். ஆனால் கேட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு போகாதபடி இன்னைக்கு சாபத்தீடான காரியம் என்ன இருக்கு நம்ம வீட்டுல, அதை ஆராய்ந்து பார்த்து அதையெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும், தூக்கி எறியணும். அல்லேலூயா. அப்படி நீங்க வெளியேற்றிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க வந்திருக்கிறவங்க ஒருவேளை வட்டிக்கு வாங்க மாட்டீங்க, ஏன்னு சொன்னா நமக்கு சத்தியம் தெரியும். ஆனா நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் கூட வட்டி கொடுத்து வாங்குறாங்க. சிலர் பொருளை வாங்கி வைத்து கொண்டு பணத்தை கொடுப்பாங்க, நகையோ இல்லை பாத்திரங்களையோ வாங்கி வச்சு அதுக்கு வேண்டிய அமௌண்ட்டை கொடுப்பாங்க. ஆனால் அவங்களால அதை கட்டுறதுக்கு திராணி இல்லாட்டா அந்த நகையை என்ன பண்ணிடுவாங்க, இவங்களே வச்சுக்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய அடுத்தவங்க பொருள் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் சாபம் பின்தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அவங்க நீங்கள் வட்டிக்கு கொடுத்தாலும் சரி, வட்டி கொடுத்ததே என்னது தப்பு. ஆனால் அந்த வட்டிக்கு கொடுத்து அவங்களால மீட்கப்பட முடியாத சூழ்நிலையில அந்த பொருள் நம்ம வீட்டில் இருந்தா அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் இது அவங்களுடைய பொருள், அவங்களுடைய நகை, அவங்களுடையது அப்படின்னு நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த சாபம் போகவே போகாது. என்னைக்கு அதை தூக்கி வெளியே விசிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வீட்டில் உள்ள சாபங்கள் நீங்கும். அல்லேலூயா. பாருங்க, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்போ எல்லாம் செக் பண்ணுறாங்க, ஆகான் மேலே சீட்டு விழுது. கடைசியில் அவன் சொல்கிறான், நான் பாபிலோன் சால்வை தங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனையும் அவனுடைய எல்லா பொருட்களையும் ஆடு மாடு அவங்க பிள்ளைங்க எல்லாரையும் கொண்டு வச்சு என்ன பண்ணிட்டாங்க, கல்லெறிஞ்சி கொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம நல்லா இருப்போம், ஆனால் முன்னோர்கள், இப்போ உங்களுக்கு முன்னால தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னால உள்ளவங்க ஏதாவது ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் செய்திருப்பாங்க. இது தொடர்ச்சியாக பிள்ளைகளை என்ன பண்ணும், பாதிக்கும். அதனால நம்ம ஜெபிக்கும் போது பிள்ளைகள் தலையில கை வைத்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே அப்பா எங்களுடைய சாபங்களோ எங்க முன்னோர்களுடைய சாபங்களோ எங்க பிள்ளைகளை தொடக்கூடாதாப்பா, பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு தாய்மாரும் தகப்பன்மாரும் கரங்களை வைத்து ஜெபிக்க வேண்டும் பிள்ளைகளுக்காய். அல்லேலூயா. அப்படி ஜெபித்தீங்கன்னா அந்த முன்னோர்களுடைய சாபங்கள் உங்க பிள்ளைகளுக்கு வராது. ஏன்னா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, அதாவது 4 தலைமுறைக்கு என்ன பண்ணுவேன், நியாயம் விசாரிப்பேன்றார். விக்கிரக ஆராதனை பண்ணா 4 தலைமுறைக்கு விசாரிப்பேன்றார். அப்போ உங்களுக்கு முன் சந்ததி 4 தலைமுறைக்கு முன்னால் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 4 தலைமுறை எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அப்படி இருந்தவங்க அது நிமித்தம் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்படலாம். அது நிமித்தம் அவங்க குடும்பத்தில் சில வேண்டாத குழப்பங்கள் வந்து கொண்டு இருக்கலாம். நம்ம அதை கடிந்து ஜெபிக்கும் பொழுது, அந்த சாபத்தீடான காரியங்களை எடுக்கும் பொழுது தேவன் அற்புதத்தை செய்வார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு செத்தவங்க ஃபோட்டோவை வீட்டில் வச்சிங்கன்னா அது சாபம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சிருங்க. செத்த பிறகு அவங்கள ஒரு படத்தை போட்டு ஒரு மாலையை போட்டு ஒரு லைட்டை போட்டு வீட்டில் வச்சிங்கன்னா அது விக்கிரக ஆராதனை, அது சாபம். உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏவி விடக்கூடிய ஏவல் ஆவிகள் அந்த ஃபோட்டோவில் போய் உட்காந்துக்கும். அந்த ஃபோட்டோவில் உட்காந்துட்டு அது தேவைப்படும் போதெல்லாம் உங்கள் சரீரத்தை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால செத்தவங்க ஃபோட்டோ வீட்டில் இருக்கக்கூடாது. எத்தனை கிறிஸ்தவங்க வீட்டில் இன்னைக்கு செத்தவங்க ஃபோட்டோ இருக்கோ, உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நீங்கள் நேசிக்கிற யாராக இருந்தாலும் கட்டாயம் செத்தவங்க ஃபோட்டோ வீட்டில் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. அதே போல் ஏசாமி படத்தையும் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை போல கூட பொன்னினால வெள்ளியினால ஒரு சொரூபத்தை செய்யாதன்னு சொல்கிறார். யாத்திராகம் 20:23 இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்ன நான் தான் கடவுள், என்ன மாதிரி செய்யணும்னு சொன்னாரா? இல்லை, என்ன மாதிரி கூட செய்யாதன்றார். அதனால்
அதே ஏசாமி படம் உங்கள் வீட்டில் காலண்டர்லேயோ மற்ற இதுலேயோ ஏசாமி படம் வச்சா பேய் வராதுன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் பேய் வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டும் போது அந்த பிசாசு, அந்த பொண்ணு பிசாசு பிடிச்சு ஆடும்போது சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, நீ அவங்க வீட்டில் எந்த இடத்துல இருக்கன்னு கேட்டேன். அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, மாடி படிக்கட்டு, டூப்ளெக்ஸ் மாடல் வீடு, மாடி படிக்கட்டில் போகும்போது ஒரு பெரிய ஏசாமி படம் வச்சுருக்காங்க. நான் இவ ஏறி வரும்போது அங்கே தங்கிக்குவேன், இவளை அப்பப்போ நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, பேய் பிடிச்சி அந்த பிசாசு பேசின வார்த்தை. அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஏசாமி படத்தில் இல்லை. அல்லேலூயா. அவர் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்றார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம ஒரு போட்டோலையோ இல்லைன்னா ஒரு சின்ன மணி பர்ஸ்குள்ளேயோ ஏசப்பாவை அடக்க முடியாது. அல்லேலூயா. அற்புதம் செய்யணும்னா இந்த ஏசாமி போட்டோலாம் வெளியில் போகணும். அல்லேலூயா. ஏசாமி போட்டோ தான் வேணும், அதை பார்த்தா தான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சாபம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு தொடருன்றத நான் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது அற்புதம் செய்யக்கூடாதபடி அவர் கரம் குறுகலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எதில் அப்படின்னு சொன்னால் பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது யோபு 5:9 ஆண்டவர் யோபுக்கு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. எப்படி செய்கிறார்? யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. எப்போ தெரியுமாங்க இந்த யோபு இந்த வார்த்தையை சொன்னான்? பாருங்க, எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில் அவன் தன் ஆஸ்திகளை இழந்து போகிறான், தன் பிள்ளைகளை இழந்து போகிறான், சரீர சுகத்தை இழந்து போயிட்டான். அந்த சூழ்நிலையில் சொல்கிறான், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். அப்போ முதலாவது அற்புதம் செய்யக்கூடாதபடி தேவனுடைய கரம் குறுகலை. அந்த அற்புதம் செய்யணும்னா நமக்கு முதல் தேவை விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், காணக்கூடாதவைகளை நம்புறது தான் விசுவாசம், பார்க்கறத நம்புறது அது நம்பிக்கை. அல்லேலூயா. உங்கள் கையில் இந்த மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா கை செலவுக்கு இருக்குது, இந்த மாதம் செலவு பண்ணிடலாம், அந்த பணம் இருக்குது போதும் அப்படின்றது நம்பிக்கை. ஆனால் உங்ககிட்ட பணமே இல்லை, ஒரு பணமும் இல்லை, இல்லாத சூழ்நிலையில் இந்த மாதத்தை எப்படியாவது ஆண்டவர் நடத்துவார், நம் தேவையை சந்திப்பாருன்னு சொல்லி நம்புறீங்க பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. நம்ம கண்ணால் பார்க்கல, கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் நம்புகிறோம். இதுதான் விசுவாசம். அப்போ இவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம்னா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார்ன்றத விசுவாசிக்கிறான். அதனால தேவன் அவனுக்கு அற்புதத்தை செய்கிறார். ரெண்டாவது யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்யாட்டா என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே நீங்கள் எனக்கு அற்புதமே செய்யலையே, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேனே, எனக்கு பதில் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? முறுமுறுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவன் சொல்கிறான், எல்லாமே போச்சு, இப்போ வீட்டில் பிள்ளைங்க போயிட்டாங்க, அவனுடைய சரீர சுகம் போயிடுச்சு, நண்பர்கள் போயிட்டாங்க, ஆடு மாடு போயிடுச்சு, ஆஸ்தியெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போன பிறகு என்னை கொன்று போட்டால் கூட நான் அவரை தான் நம்புவேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் தேவை. அப்படின்னா தேவன் அற்புதங்களை செய்வார். அடுத்தது யோபு 19:25-27 வரைக்கும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். அப்போ அவனுக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு இருக்கு. என்னன்னா, ஆண்டவர் பகிரங்க வருகையில் வருவார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் சாகிற கடவுள் அல்ல, அவர் கடைசி நாளில் எங்கே வருவார்? பூமியின் மேலே வந்து நிற்பாருன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. சொல்கிறான், என் தோலெல்லாம் அழுகி போனாலும் என் கண்களால் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களால் பார்ப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு நம்பிக்கை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. முதலாவது விசுவாசம் தேவை, நமக்கு நம்பிக்கை தேவை,
அடுத்தது அசைக்க முடியாத நம்பிக்கை. நான் பார்ப்பேன், என் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார், எனக்கு இதை நடத்தி கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த யோபு சொல்றாரு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. பாருங்க, இதுவும் அவன் எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில சொல்றான். நீர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது தடைப்படவே படாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுக்கெல்லாம் கடைசியில யோபு 1:21-22 வாசி. 1:21-22. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. அற்புதம் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஜெபம். வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதம் வேணுமா? எதுல அற்புதம்? உங்க படிப்புல அற்புதம் வேணுமா? வரப்போகுது, இன்னும் 4 நாள் 5 நாள்ல என்ன வரப்போகுது? ரிசல்ட் வரப்போகுது. நிறைய பேர் ஆவலோடு இருக்கிறீங்க. ரிசல்ட் வரவங்களுக்கு வயிற்றுல என்ன இருக்கும்? ஒரு புளி கரைக்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் வரும்போது தான், ஐயோ என்ன ரிசல்ட் வருமோ வரதான் வரும். ஆனால் அதுக்குள்ள ஒரு பயம் நம்மை கவ்விக்கொள்ளும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் 4 நாள் இருக்கு. 4 நாள் ஆயிடுச்சே, நாரி போகுமே அப்படின்னு சொன்னாங்க. லாசரு நாரி போச்சா? இல்லையே. ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயிரோட எழுப்புனார்ல. 4 நாள் இருக்கு. விடாப்படியா ஆண்ட சமூகத்துல ஜெபிங்க. இந்த 4 நாள் ஆண்ட சமூகத்துல உங்க கண்ணீரை வடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா, முதலாவது அற்புதம் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜெபம். 2வது, ஏன்னா யோபு ஜெபித்தான். யோபு 1:5 தன் பிள்ளைகளுக்காக அவன் சர்வாங்க தகன பலி செலுத்தி, என் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருவாங்களோ அப்படின்னு அவன் ஜெபித்தான். 2வது, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். 3வது, விசுவாசம் வைக்கணும். அடுத்தது, ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், நிச்சயமா நான் ஏசப்பாவை பார்ப்பேன், என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படுவார், என் மனைவி ரட்சிக்கப்படுவா, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்புனீங்கன்னா கட்டாயம் அது நடக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது, ஆண்டவரை குறித்து குறையே சொல்லக்கூடாது. இன்னைக்கு காலைல எத்தனை பேர் ஏன் ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நிறைய பேர் கேட்டு வந்திருக்கீங்கள? இன்னையிலிருந்து டைரி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு டேட்லேருந்து ஏன் ஆண்டவரேன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு மாதத்தில் எத்தனை தடவை ஏன் ஆண்டவரே, ஏன் இதை மாதிரிலாம் செய்கிறீங்க, நான் மட்டும்தானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் ஒரு டிக் பண்ணுங்க. எத்தனை முறை நீங்கள் ஆண்டவரை நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு தெரியும். ஹல்லேலூயா. யோபு எல்லாத்தையும் இழந்து போனான், குறை சொல்லவே இல்லை. இன்னைக்கு நல்ல ஒரு பழக்கம் என்னன்னா, குறை சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காரரை பற்றி கூட குறை சொல்லாதீங்க, மனைவியை பற்றி கூட குறை சொல்லாதீங்க, பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் மேலா ஏசப்பாவை குறை சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் நன்மைக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம குறை சொல்லவே மாட்டோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ யோபுடைய வாழ்க்கையில் தேவன் இழந்து போனதை எல்லாம் மீண்டும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். யோபு 42:10. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போயிருக்கீங்களோ ஆண்டவர் அதை ரெட்டிப்பாய் தருவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்னும் ஒன்றை சொல்லி நாம் முடிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தேவன் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தேவன் நிறைய அற்புதம் செய்கிறார் இல்ல? ஆனா அற்புதம் செய்து அவர் கையாலே அற்புதம் செய்த லீடர் மோசே என்ன பண்றாரு? ஆண்டவரை விசுவாசிக்கல ஒரு இடத்துல. ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும் ஆண்டவரே, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கிறார். ஏன் தெரியுமா? வாசிப்போமா அந்த இடத்த? என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 4:5. இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை சுதித்துக் கொடுப்பவர் யார்? நான் கிரியமில்லாமல் சாப்பிட்ட பச்சங்களையும் வெள்ளை காய்களையும் கொவட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை போன்ற
பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது ஆண்டவர் இஸ்ரவேலர், அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கிளம்பும் போது ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். மோசே கோலை போடுறான், பாம்பா மாறுது, தண்ணியில் அடிக்கிறான், அது தண்ணி ரத்தமா மாறுது, நிறைய அற்புதங்கள். அதுக்கப்புறம் செங்கடலை கடக்குறாங்க, பார்வோன் சேனை அதாவது கடல்ல ஆண்டரை மூழ்கி போட வைக்கிறாரு. நிறைய அற்புதங்கள். யோர்தான் 2 பிளக்க வைக்கிறாரு, கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறாரு. இதெல்லாம் மோசே செஞ்சுக்கிட்டே வர்றாரு. ஆனா மோசே கையால் அற்புதங்கள் நடந்தாலும் ஒரு காலகட்டத்தில் இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, நாங்க எகிப்துல நல்லா இருந்தோமே, பாருங்க எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்காங்க, வெள்ளரிக்காய்க்கு ஆசைப்பட்டிருக்காங்க, கொமட்டிக்காய்க்கு ஆசைப்பட்டிருக்காங்க, கீரை நமக்கெல்லாம் பிடிக்காது, கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் நமக்கு பிடிக்காதுல ஒரு சிலருக்கு, இதெல்லாம் ஆசைப்பட்டிருக்காங்க. அங்கேருந்து இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோமே, இங்கே ஒன்றுமே இல்லையே, இந்த மன்னாவை தவிர ஒன்றுமே இல்லையே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்டுட்டே இருக்கீங்களா, ஆண்டவரே எப்போ பாரு எங்கள் அம்மா சாம்பார் சாதமாக போடுறாங்க, வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு பிள்ளைங்க கேட்குறீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆண்டவர் அந்த வனாந்திரத்துல அவங்களுக்கு கஷ்டப்படாம வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறார். அந்த மன்னா எப்படி இருந்துதான், கொத்தமல்லி விதை அளவு, தனியா இருக்குல்ல, அந்த அந்த அளவு தான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய நிறம் எப்படி இருக்கான், முத்துவை போல, முத்து, அதாவது அவ்வளோ வெண்மையா இருக்குது. அது அந்த சாப்பிடும்போது அது ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசியை போல இருந்ததாம். இவ்வளோ தேநீட்ட பணியாரம் மாதிரி இருந்தது, எல்லாம் இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட மன்னாவை ஜனங்கள் வெறுத்து வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டையும் நினைச்சாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை தடவை ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்வை நினைச்சோம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே நான் உமக்குள்ள வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனால் உம அறியாதப்போ நான் ஓரளவு நல்லா இருந்தேனே, ஜாலியா இருந்தேனே, இப்போ நான் ஆண்டவரை நெருங்க நெருங்க எனக்கு பாடு உபத்திரம் வருது நினைச்சிங்களா? இன்னைக்கு நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, ஆண்டவரே இந்த உலகப்புறமா இருக்கும்போது வேற இதெல்லாம் கும்பிடும்போது அப்போ ஓரளவுக்கு என் குடும்பம் நல்லா தானே இருந்தது, இன்னைக்கு உங்களை நம்பி நான் வந்தேனே, ஏன் என் குடும்பத்தில் இந்த உபத்திரம், ஏன் என் குடும்பத்தில் இந்த நிந்தை, ஏன் என் குடும்பத்தில் இந்த அவமானம் கேட்குறோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி தான் நம்மளும். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி தேவனை விட்டு தூரம் போயிடுவாங்க. நம்ம வருவோம்ல, சில நாள் சர்ச்சுக்கு 1 வாரம் வருவோம், அப்புறம் 2 வாரம் காணாமல் போயிடுவோம், திரும்ப வருவோம். அதே மாதிரி ஆண்டவரை விட்டு 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 அடிக்கடி தூரமாக போயிட்டாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது ஏன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இந்த உபத்திரம், பாடு, முறுமுறுக்கிறது. அல்லேலூயா. தண்ணி இல்லை, அது இல்லை, ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறது. ஒன்று அற்புதம் செய்யணும்னா முறுமுறுப்பை நிறுத்திடுங்க. ஏன்னு கேட்கவே கேட்காதீங்க. இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே இனிமே ஏன் கேட்கவே மாட்டேன்பா, ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கு செய்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லுங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அடுத்தது பாருங்க, விக்கிரக ஆராதனை செய்வது, அதாவது விட்டு வந்த எகிப்தை திரும்பி என்னைக்கும் நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்தது தேவன் தருகிற கட்டளையை மீறக்கூடாது. 10 கட்டளையோ எதுவோ, நம்ம ஆண்டவர் எதை சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, விட்டு வந்த இந்த எகிப்தில இருந்த சாப்பாடை நினைக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, வாசிப்போமா, 11:18, என்னாகமம் 11:18. எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், மூக்காலே புறப்பட்டு இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றார், எப்பா இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஏற்கனவே ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு இல்லை,
கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு வணங்குற அவங்க அது முன்னால் டான்ஸ் ஆடும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், இவங்க வணங்க கழுத்துள்ள ஜனங்களை இவங்களை அழிச்சிடுறேன், ஒன்று ஆசீர்வதிப்பேன்றாரு. இப்போ சொல்கிறாரு, இவங்கெல்லாம் இப்படி அழுகுறாங்க, இவருக்கு கோபம் வருது, இப்படியெல்லாம் முறுமுறுத்து அழுகுறாங்களே, நம்ம எவ்வளோ மன்னாவை கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், இறைச்சி சாப்பிடுவாங்க, இறைச்சி கிடைக்கும்னு சொல்லு, 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் இல்லை 20 நாள் இல்லை, 1 மாதம் வரைக்கும் சாப்பிடுவீங்க. இப்படி சொன்ன உடனே வழி நடத்தின மோசைக்கே என்ன வந்துருச்சு, ஒரு பயம். எப்படி ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தில் எந்த ஆட்டுக்கடை இருக்குது, எந்த அதாவது மாடு இல்லை ஏதாவது இருக்குதா, எப்படி கொடுப்பீங்க? அவர் பாருங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு அதாவது அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். பாருங்க, மனுஷனுடைய மூளை குறுகின மூளை. அல்லேலூயா. என்னைக்குமே நம்மளுக்கு ப்ராட் மைண்டே வராது. அல்லேலூயா. அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை பார்ப்போம், அன்னைக்கு நம்ம கையில் இருக்க பணத்தை பார்ப்போம், அதை தான் பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய மைண்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும், ப்ராடாக இருக்கணும். அல்லேலூயா. தொலைதூர அதாவதுக்கு நமக்கு என்ன இருக்கணும், ஒரு காட்சி இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, அதை நினைக்காதீங்க, நாளைக்கு என் பிள்ளை நல்லா வருவா. அந்த கண்ணோட்டம் நமக்கு இருந்தால் நம்ம குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த மோசே இவ்வளோ அற்புதங்களை செய்து வராரு, செங்கடலே 2ஆ பிளந்து நின்றுச்சு. பாருங்க, ஒரு தண்ணி தேங்கி நின்னா கூட நடக்க முடியாது, சதக்குன்னு அதில் என்ன பண்ணிடும், சேரும் கீருமா இருக்கும். ஒரு செங்கடல் பிளந்து வெட்டாந்திரையில் நடந்தாங்களே, இவ்வளோ அற்புதத்தை பார்த்த மோசே, இவ்வளோ பேருக்கு எங்கப்பா கொடுப்பீங்க, ஆடு மாடெல்லாம் எங்கே போய் அடிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. உடனே கேட்ட உடனே நமக்குன்னா என்ன வரும் சொல்லுங்கள்? உங்கள் பிள்ளைங்க கிட்ட போய் சொல்கிறீங்க, நான் ஏதாவது இதை மாதிரி கேட்குறாங்கன்னா சரி பண்ணிடலாம், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்காட்டா சொல்லும், என்ன சொல்லும், பா நான் எவ்வளோ நாள் கேட்குறேன், வாங்கி கொடுக்குறீங்களாப்பா? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன பொருள் தானே கேட்குறேன், அது கூட வாங்கி தர மாட்டீங்களே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க? நம்மளை ஒன்று கிண்டல் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளை திட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்படி பேசினா கூட ஆண்டவருக்கு கோவமே வரல மோசே மேலே. அவர் ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாரு. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஏன்பா என் கை குறுகியாப்பா இருக்கு, நான் எவ்வளோ நன்மை செஞ்சேனே உனக்கு, எவ்வளோ அற்புதத்தை பார்த்தியே, என் கை குறுகியா போயிருக்கு ஆண்டவர் கேட்குறாரு. ஆனால் அவனை திட்டலை, சபிக்கலை. பாருங்க என்ன நடக்குது. 31ஆம் வசனம் வாசி. பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்க ஒரு குவியலாக இருந்ததுதான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காற்றை அனுப்பினது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய தேவையை சந்திக்க ஒரு காற்றை இன்றைக்கு அனுப்புவார். அல்லேலூயா. அந்த காற்று உங்க குடும்பத்தில் அற்புதங்களை கொண்டு வரும், அதிசயங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆனா ஆண்டவர் ஒரு காற்றை கொண்டு வருவார். அல்லேலூயா. பாருங்க, காடையை குவிச்ச உடனே உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. அல்லேலூயா. ஏன்னா டெய்லி பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு அந்த பிரியாணி சாப்பிட்ற ஸ்டைலை பார்த்தாவே தெரியும் டெய்லி பிரியாணி சாப்பிட்றாங்கன்னு. ஆனால் என்னைக்கோ அந்த பிரியாணி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கேயாவது நம்ம அதாவது ரொம்ப பசியாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் போய் அவங்களுக்கு ஒரு பிரியாணி பொட்டலம் கொடுத்தா கையெடுத்து கும்பிட்டு அந்த பிரியாணியை சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் முன்னால் யார் நிற்கிறாங்கன்னு பார்க்கவே மாட்டாங்க. அவ்வளோ வேகமாக சாப்பிடுவாங்க. அது மாதிரி இந்த கையில் என்ன பண்ணுறாங்க, காடையை
எடுத்து என்ன பண்றாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க அவங்களுக்கு என்ன நடந்துதான். 33ல தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தானங்க கொடுத்தாரு. ஆனா ஏன் ஆண்டவர் அடிக்கிறாரு? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கோபம் ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய அதாவது அவருடைய அற்புதத்தை இவங்க என்ன பண்ணல, நம்பல. எவ்வளோ காரியத்தை அவங்க கண்கூட பார்த்து வந்தவங்க ஒரு இறைச்சிக்காக விட்டு வந்த எகிப்தை நோக்கி பார்த்தாங்கல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விட்டு வந்த எகிப்தை நோக்கி பார்க்குறீங்களா? ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, நான் அங்கே இருக்கும்போது நல்லா இருந்தேன், இந்த சர்ச்சுக்கு போகும்போது நல்லா இருந்தேன், இந்த சர்ச்சுக்கு போகும்போது இப்படி இருந்தேன். அல்லேலூயா. முதல் சர்ச்சா தாவுறதே பாவம். அல்லேலூயா. ஒரு செடி இருக்குதுன்னா அந்த செடி ஒரு தோட்டத்தில் நடப்படணும். அந்த தோட்டத்தில் நடப்பட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி எருவெல்லாம் போட்டு அந்த செடி பராமரிக்கும் போது அது பெரிய மரமாய் வளர்ந்து நல்ல கனிகளை கொடுக்கும். ஆனால் அதை அப்பப்போ எடுத்து 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 வேற 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 இடத்துல நட்டுக்கிட்டே போனோம்னா அது வளரவும் செய்யாது, கனி கொடுக்கவும் முடியாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போலதான் இவங்க என்ன பண்றாங்க, எவ்வளோ அற்புதம் செய்தாலும் அந்த விட்டு வந்த எகிப்தை நோக்கி பார்த்தாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, கேட்டதை கொடுத்துட்டார். இன்னைக்கு அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல எடுத்துக்கிட்டா கூட சில வாலிப பிள்ளைங்க, எனக்கு இந்த பையன்தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும். சிம்சோன் கேட்டார்ல, நான் இவ்வளோதான் கட்டிக்க. அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நம்ம இதில் என்ன பெண் இல்லையா, பெலிஸ்தரை போய் புறஜாதி பிள்ளைகளை போய் கல்யாணம் பண்ணுறிய கேட்கும்போது, இல்லை இல்லை அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் சொன்னாரு. ஆனால் அதே சிம்சோன் கண் பிடுங்கப்பட்டான். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கள் இதுதான் வேணும், இதுதான் லைஃப், இந்த லைஃப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் தடுத்து பார்ப்பாரு. கேட்கலன்னா இந்தா புடி வச்சுக்கோ அப்படின்றவாரு. ஆனால் கொடுத்துட்டு காலம் ஃபுல்லாக கண்ணீரில் போய் தான் ஆகணும். அல்லேலூயா. ஸோ அதனால இன்னைக்கு அற்புதம் செய்யணும்னா ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, ஆண்டவரை நம்புங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரி ஆக்கரபா ரக்ஷபோலா ரைத்தா நாக்கர பிஹாத நாய்க்கரபா ஓரா பாக்கரபா. அப்பா, என் கணவன் ரட்சிக்க முடியுமா, ரட்சிப்பீரா ஆண்டவரே? சந்தேகத்தோடு பல கேள்விகள். என் பிள்ளை திருந்துவானா, என் மகனுடைய குடும்ப அலங்கம் கட்டப்படுமா என்று சொல்லி சந்தேகத்தோடு புலம்புற தாயின் கண்ணீர். ஓரி பாக்க சதுர்பிஹாந்தரா லக்க சதுர்பிஹாதனாய் ஓரா பாக்கரபா தீன மாக்கரபா ஓரா பாக்கரபா தீரா பாக்கரபா. என் பிள்ளை பரீட்சையில நல்ல மார்க் எடுப்பாளா எடுப்பானா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தாயின் உள்ளம். ரீகா தோரியா சகானா ரீதாராய் ஓரா பாக்கரபா தீன மாக்கரபா. அப்பா, எனக்கு ஒரு நல்ல வேலையை ஆயத்தப்படுத்தி தருவீரா என்று சொல்லி கலங்குற உள்ளங்கள். ஓரா பௌலி ஆக்கரபா, என் பிசினஸ்ல ஒரு லாபத்தை கொடுப்பீங்களான்னு சொல்லி ஆண்டவரே, போன மாசம் எனக்கு வருமானம் இல்லை, இந்த மாசமாவது வருமானத்தை தருவீங்களா என்று சொல்லி கலங்குகிற பிசினஸ் செய்கிற பிள்ளைகள். ரீஷா தோமியா சகானியா மே போல்கதா நாய்க்கரபா. இதை யூடியூப்ல பார்க்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. என்னென்ன கலக்கத்தோடு இருந்தாலும் தேவன் இந்த மே மாதத்துல அவர் அற்புதம் செய்யக்கூடாதபடி அவர் கரம் குறுகவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அற்புதம் செய்யக்கூடாதபடி கரம் குறுகவில்லை. நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓ ஷபரபலபரபலபலபகரபா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருத்தருடைய தேவைக்கு ஏற்றாற் போல அவங்க தேவைகளை சந்திங்க, நாம மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிங்க. அவங்க வாங்குற சம்பளத்தை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. 5 அப்ப 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கை எடுத்தது போல துணிக்கை எடுக்கட்டும், நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.